இப்ப எப்படி இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இந்த மீன ராசிக்கு? கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நான் சந்திச்ச மனிதர்கள்ல ம். ரொம்ப நல்ல மனிதர்கள்னு சொன்னா அது மீன ராசிக்காரங்கம்மா. ஓ! ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ம். இப்ப ஆபீஸ்ல ஒரு ஒர்க் பிரஷர் இருக்கு. ம். இவங்களே ஒரு பேங்கிங் செக்டார்ல ஒர்க் பண்றாங்க. பிரஷர் நிறைய இருக்கும். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இவ்வளவு லோன் கொடுக்கணும் எல்லாம் இருக்கும். இப்போ இவங்க ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா கிடைக்கும். ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது 7 நாட்டு சனி நடக்கும்போது தான் நெறைய நல்ல விஷயங்களும் நடக்குமா? நிறைய அத நான் கல்யாணம் ஆகும். நம்ம கேட்டிருக்கேன். எல்லா பணியும் சனி மேல போட்டுடுறோம். ம். மற்ற திசைகள்ல பிரச்சனை நடக்கிறது இல்லையா? கல்யாணத்துக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. மீனராசிக்காரங்க நல்ல சாஃப்ட் நேச்சர். கல்யாண காலம் எப்போ எங்களுக்கு வரும்னு கேட்கறாங்க. கல்யாண காலம் இப்போ கூடி வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற ஒரு எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லா வீடியோலையும் ஒரு ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்கர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்கர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல. அடுத்தது 12 ராசியில் நிறைவு ராசி மீனராசி சார். இந்த மீனராசி இப்போ மீனராசிக்கு 7 நாட்டு சனி நடந்துட்டுருக்கு. நீங்கள் எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லலாம் பார்த்தா இந்த மீனராசிக்காரங்கள் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உயிர் மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, இந்த 7 நாட்டு சனியில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு குமுறலை கொட்டிகிட்ருக்காங்க சார். இப்போ எப்படி இருக்குது இந்த சனி வக்கர பயிற்சி இந்த மீன ராசிக்கு? கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நான் சந்திச்ச மனிதர்கள்ல ரொம்ப நல்ல மனிதர்கள்னு சொன்னா அது மீன ராசிக்காரங்கம்மா. ஓ! ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ரொம்ப வாழ்க்கைக்கு உயர்வா இருப்பாங்க. உயர்வுக்கு காரணமா இருப்பாங்க. அவங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சது பாருங்க. இந்த சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சினா அவங்க சத்தியமான மனிதர்கள். ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை. ஆனா இந்த நேரத்துல பாருங்க, அவங்களுக்கு தெய்வமே உதவி செய்யுது. அப்பா, அப்புறம் என்ன? குலதெய்வத்தோட உதவி கிடைக்குது. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி ஜெயிச்சுக்கிட்டு வரப்போற நேரம் இது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். இந்த அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு பாருங்க. சாதாரண ஸ்டேஜ்ல இருந்தா கூட போதும், மீன ராசி இப்ப ஜெயிச்சுக்கிட்டு வந்துடும். வெரி குட், வெரி குட். அப்ப சனி வக்கர பயிற்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, ஜூலை 15க்காக வெயிட் பண்ணுங்க. ஆமா. இவங்களுக்கு என்னன்னா, புதுசா சில பேர் பழைய வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 10-20 வருஷம் ஆயிருக்கும், இந்த வீட்டை இடிச்சிட்டு கட்டுவோம் அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் கட்ட போறாங்க. கட்டலாம். தங்களுடைய ஃபிளாட்டே சின்ன ஃபிளாட்டா இருக்கும், கொஞ்சம் ஃபிளாட்டை பெருசுபடுத்துவோம், இடிச்சிட்டு கட்டுவோம், பெருசாக்குவோம் அப்படின்னு வரும். சொந்த வீடு வாங்குற எண்ணம், அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, மன உளைச்சல் இப்போ இருந்துகிட்டே இருக்காங்க. மனசுல ஒரு அமைதி இல்லை. ஆனா தெய்வத்துடைய வழிபாடு மன அமைதி கொடுக்கும். இப்போ ஆபீஸ்ல ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. இவங்களே ஒரு பேங்கிங் செக்டார்ல ஒர்க் பண்றாங்க. ப்ரெஷர் நிறைய இருக்கும். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இவ்வளவு லோன் கொடுக்கணும் எல்லாம் இருக்கும். இப்போ இவங்க ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா கிடைக்கும். வெரி குட். அவ்வளவு பெரிய பெரிய ஒரு முன்னேற்றமோ ப்ரமோஷனோ இல்லை, இவங்க செய்யற வேலைக்கு ரெகக்னிஷன் வேணும்ல. சில இடத்துல ஃபாரினுக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க, கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க இவங்க. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் வரும்.
கல்யாணத்துக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. மீனராசிக்காரங்க நல்ல சாஃப்ட் நேச்சர். கல்யாண காலம் எப்போ எங்களுக்கு வரும்னே கேட்குறாங்க. கல்யாண காலம் இப்போ கூடி வரும். ஏன்னா இப்போ நல்லது நடக்கும், அப்போது நல்லது நடக்கும். எவ்வளோ காலமாக எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க. கஷ்டம்தான் வாழ்க்கைன்னு இருக்கும்போது கடவுள் கை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியே வேற உச்சமா இருக்காரு. அப்போ ஜென்ம சனி என்ன பண்ணிடும்? குருவுடைய பார்வை இருக்கும்போது என்ன பண்ணிடும்? உங்களுக்கு ஒரு ஒரு பாடமே புரியல, ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறாரு, வழிகாட்டுறாரு, இப்படி படிப்பா ஜெயிச்சிடலாம்ப்பா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலாமாங்கிறாரு, அவருடைய சப்போர்ட் இருக்கு, நீங்க ஜெயிச்சுட்டு வந்துருவீங்களா இல்லையா? அந்த மாதிரி அருமையான நேரம். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கல்யாண விஷயம் எதிர்பார்த்தாங்கன்னா கல்யாண விஷயம் கூடி வருது, குழந்தை வாக்கியம் எதிர்பார்த்தாங்கன்னா சந்தான பிராப்தி அருமையா அமையும், நல்ல சத்புத்திரனாக பிறப்பாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல வீட்டுக்காரர் கிடைப்பார். ஜென்மச்சனி இருக்கும்போது பொதுவாக கல்யாணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஆனா இந்த நேரத்துல மீனராசிக்காரங்களுக்கு, மீனராசி பெண்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்தா அருமையான வரன் அமைவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், அது 7.5 நாட்டு சனி நடக்கும்போது தான் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குமா, நிறைய கல்யாணம் ஆகும். நம்ம எல்லா படிக்கிறதுக்கும் சனி மேல போட்டுடுறோம். மற்ற திசைகள்ல பிரச்சனை நடக்கிறது இல்லையா? நடக்கத்தான் செய்யுது. ஆனா சனி திசையில அந்த நேரத்துல சனி திசை வந்தா போறோம், 7.5 சனி வந்தா போறோம், இவர் தான் காரணம். அழுகையும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும் இல்லையா? வாழ்க்கையுடைய அனுபவம் இருக்கும். அனுபவம் இருக்கும் சார், அது கரெக்டா சொன்னீங்க. நிறைய லெசன் கத்துப்பாங்க. இந்த 7.5 நாட்டு சனியில தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதெல்லாம் கூட கத்துக்கிறதும் இந்த 7.5 நாட்டு சனி. நிறைய இப்போ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிசினஸ் பார்ட்னரை பத்தி தெரியணும்ல நமக்கு. ஆமா, சில பேர் கூட இருந்து குழி பறிக்க ஆட்கள் தேவைப்பா. அதுதான் அந்த டைம் போட்டிருக்காங்க, கூட இருந்து குழி பறிக்க ஆட்கள் தேவை. அவ உண்மையா குழி பறிக்கிறது கேக்குறாங்க, இப்படி கூட எழுதி போடுறாங்களா? அந்த இடத்துல குழி வெட்டுறதுக்கு ஆள் வேணும்ல, அந்த வேலை. நீங்க ஒரு போஸ்ட் கம் பதிக்கிறீங்க, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் குழி போட ஒரு ஆள் வேணும், அது குழி பறிக்க ஆட்கள் தேவைன்னு சொல்ற மாதிரி சில பேருக்கு கூடவே இருந்து குழி பறிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதெல்லாம் அப்பதான் சார் தெரியும் அந்த 7.5 நாட்டு சனி டைம்ல யாரு எப்படி எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா சில இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் அழகா சமாளிச்சிருவாங்க மீனராசிக்காரங்க. என்ன காரணம் தெரியுமா? தெய்வ வழிபாடு. வெரி குட். கடவுளை நம்புறாங்க பாருங்க, அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். மற்ற குடும்பங்கள்ல நல்ல காரியம் நடக்கிறது துணையா இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகணும், அதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப துணையா இருப்பாங்க. வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. வேலையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப முக்கியமா ஆனந்தமான விஷயம், இவங்க பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க போகுது. வெரி குட். அப்படியே அவங்களுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லுங்க சார், இதோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா, மீனராசிக்கு இல்லாத பரிகாரமா? மதுரை மீனாட்சி. நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நாங்களே. மதுரை மீனாட்சியே அதிகாலையில போய் வழிபாடு செய்ய. அவ ஒரு நாளைக்கு பல ரூபங்கள்ல காட்சி கொடுக்குறா. அதிகாலையில பாலையாக காட்சி கொடுக்குறாள். அதிகாலையில காலையில எழுந்திருச்சு போய் கோயில்ல சாமியை கும்பிடணும். அவள் அந்த பாலாம்பிகையாக அவள் காட்சி கொடுக்கிறாள். அது அந்த கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தெரியும். அந்த அவங்களை போய் வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு பெரிய வெற்றி தான். வெரி குட், வெரி குட். நீங்க லைஃப்ல நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, அவ்வளவு பெரிய வெற்றி அங்க கிடைக்குது. மீனாட்சி உங்களுக்கு போனீங்கன்னா வரிசையில போங்க, சாமியை கும்பிடுங்க, காரியமெல்லாம் நடக்கும். அங்க வந்து விபூதி பிள்ளையார் இருக்காரு. அந்த விபூதி பிள்ளையாருன்னு இருக்காரு, தொப்பக்குளத்துக்கு பக்கத்துல இருப்பாரு. அந்த விபூதி பிள்ளையாருக்கு நீங்க திருநீர் போட்டு அவருக்கு நீங்க அபிஷேகம் கையினால் திருநீர் போடலாம். விபூதி அள்ளி அப்படி போடலாம். ஆமா, நல்ல விஷயம். அதை போட்டுட்டு விபூதியை நெத்தியில பூசுங்க, என்ன தடை இருந்தாலும் விலகும். ஒரு பிசினஸ்ல பெரிய சக்சஸ் ஆகணும்னா அந்த விபூதி பிள்ளையாரை போய் கும்பிட்டு பாருங்க, பெரிய ரகசியம். விபூதி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் 100% சக்சஸ். சூப்பர். நிறைய விஷயம் தெரியாதவங்களுக்கு கூட நிறைய விஷயம் சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். இப்ப எல்லாரும் வந்து பரிகாரன்றது ஒரு கஷ்டமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பரிகாரம் பண்ணால் டக்குன்னு அந்த பிரச்சனையிலேருந்து விலகி நல்லது நடக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இப்போ நம்ம வந்து ஜோதிடர் யுகத்தில் நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நம்ம ஒரு இன்டர்வியூவா கூட நினைக்கல, மனசு விட்டு பேசுறோம் இந்த நேயர்களோட. கண்டிப்பா அது வந்து அவர்களுக்கு அது பயனுள்ளதா இருந்ததா நமக்கு இன்னும் மகிழ்ச்சி. மீனராசி இவ்வளோ நாள் அழுதுட்டு இருந்தீங்க, இனி அழவே வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம், தைரியமா இருங்க. இந்த ஜூலை 15 இந்த சனி வக்கர பயிற்சியிலேருந்து உங்களுக்கு டாப்பாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மனை போய் பாருங்க, தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு யோகம் தான். ரொம்ப நல்லா இருக்குது மீனராசிக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். என்னைக்கு சார் வருது சனி வக்கர பயிற்சி?
ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன். வெரி குட். நவம்பர் 30ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போகிறது. ஸோ இந்த லாங் கேப் இருக்கு. ஜூலை 15, ஆகஸ்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு, செப்டம்பர் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு, அக்டோபர் ஃபுல்லாக இருக்கு, நவம்பர் எண்டு 30 தான் வக்ர நிவர்த்தி. ஸோ சச் அ லாங் பீரியட் வச்சுப்போமே. வெரி குட். அவ்வளோ நாள் இருக்கிறவங்க தான் அந்த பயிற்சி முக்கியத்துவமாகிறது. இந்த சார் இந்த சனி பயிற்சிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சிக்கும் இந்த நலன்ல வேற ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குமா சார்? ஏதாவது மாறுபடுமா? ஏதாவது நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில நம்ம சில ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்போம். அந்த வேலை விஷயத்தை ஏனோ நமக்கு வேண்டான்னு சில ஆர்டர் வந்து கூட வேண்டான்னு சொல்லியிருப்போம். சில நேரங்கள்ல ஒழுக்கம் தவறின வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இதெல்லாம் யோசிக்க வைக்கும். ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டோம், மிஸ் பண்ணினோம், ஏன் இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணினோம், கரெக்ட் பண்ணி இருந்தா நம்ம ஒழுக்கமா இருந்தா நல்லா இருந்திருப்போம், யோசிக்க வைக்குது காலம். வெரி குட். அதுதான் முக்கியம். அப்போ ஒரு மனிதனை நின்று நிதானமாக யோசிக்க வைத்து அடுத்த ஸ்டெப்ல அதை முன்னேற்றி விட்டுரும். வெரி குட். அதனாலதான் அந்த வக்கரம் தேவைப்படுறது. சூப்பர் சூப்பர். நன்றி சார். சந்தோஷம். இந்த ராசி இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோடு உங்களுக்கு எப்படி பலன்கள் நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.